என்னங்க, நாளைக்கு காலையில 5 மணிக்கு கண்டிப்பா எழுந்துறணும்னு நினைச்சு அலாரம் வைப்போம். ஆனா அந்த அலாரம் அடிக்கும்போது அதை அடிச்சு ஆஃப் பண்ணிட்டு தூங்குறதுல ஒரு சுகம் இருக்கு பாருங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை தடுக்குது. நம்மள பல பேருக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா முடியல. இன்னைக்கு இந்த வீடியோல உங்க உடம்பையும் மனசையும் கஷ்டப்படுத்தாம ரொம்ப இயல்பா எப்படி அதிகாலையில எந்திரிக்கலாம் அப்படிங்கிற 5 பிராக்டிக்கல் டிப்ஸ பத்தி பாப்போம். இத கடைபிடிச்சா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நாள் சுறுசுறுப்பா மாறும். பாயிண்ட் 1, ஏன் எந்திரிக்கணும்? தி பவர்ஃபுல் வை. முதல்ல ஒரு தெளிவு வேணும். சும்மா எல்லாரும் சொல்றாங்கன்னு எந்திரிக்க கூடாது. அதிகாலையில எந்திரிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உடற்பயிற்சியா, படிப்பா, இல்ல அமைதியா ஒரு காஃபி குடிக்கிறதா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு காரணத்தை முன்னாடியே முடிவு பண்ணுங்க. அந்த ஒரு காரணம் தான் அலாரம் அடிக்கும்போது உங்களை பெட்ல இருந்து தூக்கிவிடும். பாயிண்ட் 2, இரவு நேர தயாரிப்பு. 90 மினிட் ரூல். காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னா அது முந்தின நாள் ராத்திரியே ஆரம்பிக்குது. தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுடுங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோன், லேப்டாப் எல்லாத்தையும் தூர வைங்க. அந்த நீல நிற வெளிச்சம் உங்க தூக்கத்தை கெடுக்கும். படுக்க போறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன பண்ண போறோம்னு ஒரு சின்ன டு டூ லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. பாயிண்ட் 3, அலாரம் கடிகாரத்தை தள்ளி வையுங்கள். இது ஒரு சின்ன தந்திரம் தான், ஆனா செம்ம ஒர்க் அவுட் ஆகும். அலாரத்தை உங்க கைக்கு எட்டாத தூரத்துல வைங்க. அதை ஆஃப் பண்ண நீங்க பெட்ல இருந்து எழுந்து நடந்து தான் போகணும்னு இருந்தா உங்க பாதி தூக்கம் அங்கேயே கலைஞ்சிடும். அப்புறம் அப்படியே ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கன்னா அவ்வளவுதான், நீங்க அந்த நாளுக்கு ரெடி. பாயிண்ட் 4, 5 செகண்ட் ரூல். அலாரம் அடிச்சு நீங்க கண்ணை திறந்த உடனே உங்க மூளை இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலான்னு சொல்லும். அந்த நேரத்துல மூளைக்கு கேப் விடாம மனசுக்குள்ள 5, 4, 3, 2, 1 அப்படின்னு ரிவர்ஸ்ல எண்ணிட்டு டக்குன்னு எழுந்து நில்லுங்க. ஒரு தடவை எழுந்து நின்னுட்டா அப்புறம் தூக்கம் வராது. பாயிண்ட் 5, ஆரம்பத்துல சின்ன சின்ன மாற்றங்கள். இன்னைக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறவங்க நாளைக்கே 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு ஆசைப்படாதீங்க, அது நடக்காது. தினமும் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிக்க பழகுங்க. இந்த வாரம் 7:45, அடுத்த வாரம் 7:30, இப்படி மெதுவா பழகுனீங்கன்னா உங்க உடம்பு அதுக்கேத்த மாதிரி மாறிடும். அதிகாலையில் எழுவது அப்படிங்கிறது வெறும் பழக்கம் கிடையாது, அது உங்க வாழ்க்கையே நீங்க கட்டுப்படுத்துற ஒரு வழி. நான் சொன்ன இந்த 5 டிப்ஸையும் தொடர்ந்து 21 நாட்கள் முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்ககிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் யாராவது அதிகாலையில எந்திரிக்க கஷ்டப்பட்டா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க நாளையில இருந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்க போறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம மன நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.